வணக்கம் நண்பர்களே. நம்மில் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருக்குன்னா அது நம்ம தமிழ்நாட்டுல விளைகிற வாழைப்பழங்களின் மகத்துவம் தான். வெறுமனே மஞ்சள் நிறத்துல மட்டும் இல்ல, சிகப்பு, பச்சைன்னு பல வண்ணங்கள்ல, பல பெயர்கள்ல இந்த அற்புத பழங்கள் இருக்கு. இன்னைக்கு 10 வகையான வாழைப்பழங்களும் அதன் ஆரோக்கிய பலன்களும் என்னென்னு நாம பார்க்க போறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நாம பார்க்க போறது எல்லாருக்கும் பிடிச்ச பூவன் பழம். பார்ப்பதற்கு சிறியதாகவும் ரொம்பவே இனிப்பான சுவையோடவும் இருக்கும் பூவன் பழம் சாப்பிடுவதால் உங்களுடைய செரிமான பிரச்சனை நீங்கி உடல் தசைகள் வலிமையடைகின்றன. இது தினசரி ஆரோக்கியத்திற்கு மிக நல்லது. ஆனா ஆஸ்துமா, சர்க்கரை நோய் உள்ளவங்க மட்டும் இதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. அடுத்தது நம்முடைய பாரம்பரிய நாட்டு வாழைப்பழம். மற்ற வாழைப்பழங்களை விட இதன் தோல் சற்று தடிமனாக இருக்கும். இது செரிமான பிரச்சனையை குறைத்து உடல் வெப்பத்தை தணிக்கிறது. முக்கியமா குடல் புண்களை ஆற்றக்கூடிய சக்தி இதற்கு உண்டு. அதிக கால்சியம், மெக்னீசியம் நிறைந்தது என்பதால் எலும்புகளுக்கும் இது பலம் சேர்க்கிறது. மொந்தன் பழமும் இந்த வகையில்தான் வரும். நிறத்திலேயே தனித்து தெரிவது செவ்வாழை. மஞ்சள் பழங்களிலிருந்து இது முற்றிலும் மாறுபட்ட சிவப்பு நிறத்தில் காணப்படும். இதில் பீட்டா கரோட்டின், பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் அதிக அளவில் உள்ளன. இதய நோய், புற்றுநோய் அபாயத்தை குறைக்க உதவுவதுடன் எலும்பு மற்றும் கண்களின் ஆரோக்கியத்திலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. சளி, இருமல் பிரச்சனை உள்ளவர்கள் இதை இரவில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். வைட்டமின்கள், மினரல்கள் மற்றும் நார்ச்சத்து நிறைந்த பழம் கற்பூரவள்ளி. இது செரிமானத்தை மேம்படுத்துவதோடு எலும்புகளை வலுப்படுத்தவும் சளி மற்றும் இருமலுக்கு நிவாரணம் அளிக்கவும் உதவுகிறது. குறிப்பா வைட்டமின் ஏ, B6 மற்றும் C போன்ற சத்துக்கள் இதில் அதிகளவில் உள்ளன. இது சரும பிரச்சனைகளுக்கும் அருமருந்தாக பயன்படுகிறது. கேரளம் மற்றும் நம்முடைய திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதிகம் விளையும் பழம் நேந்திரன். இது பெரும்பாலும் வாழை சிப்ஸுக்காக பயன்படுத்தப்பட்டாலும் இதன் மருத்துவ பலன்கள் ஏராளம். நேந்திரன் பழம் இதய ஆரோக்கியம், சரும பிரச்சனைகள், செரிமான பிரச்சனைகள் மற்றும் நரம்பு தளர்ச்சியை குணப்படுத்தவும் உதவுகிறது. முக்கியமா சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கவும் இது துணை புரிகிறது. தமிழ்நாட்டில் பரவலாக சாகுபடி செய்யப்படும் வகைகளில் ஒன்று ரஸ்தாளி. இதில் வைட்டமின்கள், கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற பல சத்துக்கள் உள்ளன. இது வயிறு சம்பந்தமான அல்சர் மற்றும் செரிமான பிரச்சனைகளை தீர்க்க உதவுகிறது. உடல் ஆரோக்கியத்திற்கும் வளர்ச்சிக்கும் இது ஒரு சிறந்த பழம். பொதுவாக குழம்பு வைப்பதற்கு பயன்படுத்தும் பச்சை வாழைப்பழம் பழுத்த வாழைப்பழத்தை விட குறைந்த இனிப்பும் கலோரியும் கொண்டது. இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும், செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கவும் உதவுகிறது. இதில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கலை போக்க உதவுகிறது. பேயன் வாழைப்பழம் பார்ப்பதற்கு கெட்டியான தோலுடன் அதிக இனிப்புச் சுவையுடன் காணப்படும். இது செரிமான பிரச்சனையை குறைப்பதுடன் குழந்தைகளின் உடல் மற்றும் எலும்பு வளர்ச்சிக்கு உதவுகிறது. குடல் புண்களை குணப்படுத்தும் ஆற்றலும் இதற்கு உண்டு. இது உடலுக்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது. அடுத்ததாக மலைவாழை பழம். இதில் சிறிய மலைவாழை, பெரிய மலைவாழை என்று 2 வகைகள் உள்ளன. இது மலச்சிக்கலை போக்க உதவுகிறது. இதை சாப்பிடும்போது செரட்டோனின் ஹார்மோன் உற்பத்தி அதிகரித்து உங்களுக்கு மகிழ்ச்சியான உணர்வை தருகிறது. மேலும் உடலுக்கு புத்துணர்ச்சியையும் அளிக்கிறது. பெரிய மலைப்பழம் அதிக சூட்டை தருவதால் குளிர் பிரதேசத்தில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் நல்லது. இறுதியாக ஏலரிசி வாழைப்பழம். இதை ஏலக்கி வாழைப்பழம் என்றும் அழைப்பார்கள். மற்ற வாழைப்பழங்களை விட பார்ப்பதற்கு சிறிய அளவில் இருந்தாலும் இனிப்பான மற்றும் சத்தான பழ வகையாகும். இதில் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளன. இது பெண்களுக்கு உகந்தது. பாத்தீங்களா நண்பர்களே, ஒவ்வொரு வாழைப்பழத்திற்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கு. இனிமேல் உங்களுக்கு எந்த ஆரோக்கிய பலன் தேவையோ அந்த வகை வாழைப்பழத்தை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.